ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க இந்திய வயலண்ட் நேச்சர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஹாரர் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒரு மனுஷன் பூமிக்குள்ள இருந்து பொழந்துட்டு வெளியே வந்தவன் பாத்தீங்கன்னா நேரா ஒரு வீட்டுக்குள்ள போறான். போயிட்டு அங்க இருக்கவனை சராமாரியா கொடூரமா கொலை பண்றான். கொலை பண்ணிட்டு அங்கிருந்து ஒரு செயினை எடுத்துட்டு கிளம்புறான். போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு கேங்கு ஹாப்பியா ஜாலியா ஒரு ஜீப்ல போயிட்டு இருக்கா. அவங்களையும் போய் வேட்டையாட பாக்குறான். ஏன் அவங்களால வேட்டையாடுறான், இவன் யாரு, கடைசியில் அந்த கேங் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்கா. ஸ்டோரி பிளாட்டும் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். அதை ரொம்ப நீட்டா பிரசன்டும் பண்ணிருக்கா. பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது படத்தை நடிச்சு எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்கா. இந்த படத்துல இவன் காட்டியிருக்க ஒரு சில ஹாரர் மூமெண்ட்ஸ் எல்லாம் நல்லாவே இருந்தது. குறிப்பா அந்த ஆள் கொலை பண்ற ஒவ்வொருத்தரையுமே கொடூரமா கொலை பண்றான். அதுவும் பாக்கிறதுக்கு ஓரளவு நல்லாவே இருந்தது. பதப்பதைக்க வைக்கிற அளவு இருந்தது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாம் நல்லாவே பண்ணி கொடுத்திருக்கா. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது இந்த படம் நல்லாவே இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா தான் போகுது. பல ஷாட்ஸ் ரொம்ப லெங்தா வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்லோவா நடந்து போறான் போய்கிட்டே இருக்கான். அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா ஆக்ஷன் சீக்வன்ஸ், அந்த ஹாரர் போர்ஷன் நல்லாவே இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல குரோதமான காட்சிகள் இருக்கிறதுனால ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.